தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துகிட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. சத்துரு மணி இதில் பின்னால் அரசியல் பின்னணி என்னன்னா உறுதியாக அரசியல் இருக்கும் அப்படின்றது பரவலாக தொடர்கிறது. உங்களுடைய பார்வை கருத்து என்ன திருமணி? இல்லை, ஆளுநர் ஆர்.என். ரவி மாற்றம் அரசியல் என்னன்னு தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதனால் அரசியல் இருக்கா இல்லையான்னு தேடி அரசியல் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி தான் சொல்லி ஆகணும். கேள்வி கேட்டீங்களே, விஷயம் என்னன்னு சொன்னால், மாற்றத்தை வரவேற்கும் திமுக கூட்டணி. அது திமுக கூட்டணி என்பது அரசியல் கட்சிகள் தான். அது அரசியல் அற்ற கட்சி இது மாதிரி நினைக்கல, அது அரசியல் கட்சிகள் தான். அதனால் அரசியல் பின்னணி தானே, மாற்றத்தை வரவேற்கிறாங்க, அவங்களுக்கு சாதகமானது என்று. சரி, இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஆர்.என். ரவியினுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து தமிழக மக்களுக்கு நெருடலாகத்தான் இருந்துச்சு என்பது சிறிய விஷயம். தமிழக மக்களுக்கு எல்லாருக்குமே பொது தளத்தில் அது சின்ன விஷயம். ஆனால் அவர் ஆர்எஸ்எஸ் காரராகவே செயல்பட்டு அப்படிப்பட்ட கூட்டங்கள்லாம் போனார். எல்லா ஆதாரங்கள் ஆயிரம் இருக்குது, சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸுக்கான நிறைய இருக்குது. அதில் இப்போ ஏன் மாற்றம் வந்தது என்பது தான் உங்கள் கேள்வி. மாற்றத்தை சிறிய குறுக்கீடு. ஆர்எஸ்எஸ் அந்த கூட்டங்களில் பங்கேற்றார், கருத்துக்களை பகிர்ந்தார் சொன்னீங்க. அதில் எதுவும் தவறு இருக்கா? அவர் அதற்கான உரிமை? தவறு சரி பிரச்சனை இல்லைங்க, தவறு சரி பிரச்சனை இல்லை. அதாவது உங்கள் வேலை அதல்ல, புரியுதுங்களா? நீங்கள் தனிப்பட்ட முறையில் நான் பீகாரில் பூமிகார் சமூகம் நாங்கள் போய் ஆர்எஸ்எஸ்ஸை பாராட்டணும்னு பாராட்டிகிட்டு இருக்க வேண்டியதான். ஆளுநராக வரும்பொழுது என்ன செஞ்சாருன்னு நாகாலாண்டில் பார்த்தோம். இன்டர்லொகேட்டராக வந்தார். அப்போ அங்கே உள்ள என்எஸ்சிஎன் ஐசக் மொய்வால்லாம் பயங்கரமாக கொந்தளிச்சாங்க. நேஷனல் சோஷலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாண்டு ஐசக் அண்ட் மொய்வா ஆயுத போராட்டங்கள் நடத்தி கொண்டு தொடர்ந்து இருந்தவர்கள். அவர்களுடன் இது ஒன்றிய அரசு பேச்சுவார்த்தையில் இருக்கிற நேரம் பேச்சுவார்த்தைக்காக போய் அவங்கள்ட்ட ஒன்று சொல்லிவிட்டு, உங்களுடைய இறைமை என்பது கொடுக்கப்படும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மாற்றி எழுதி இதெல்லாம் பண்ணதுனால விரட்டினாங்க. அதனால தான் வந்தது மாற்றி. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அது என்ன என்எஸ்சிஎன் என்ற அந்த ஆயுத போராட்ட குழுவுடன் ஒன்றிய அரசை பொறுத்தவரை தொடர்ந்து பேச்சுவார்த்தை வேணும், இல்லைன்னா பெரிய தலைவலி என்பது இந்த நாட்டினுடைய முக்கிய கொள்கையாக மாறுது. அதனால் இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆர்.என். ரவிக்கு எதிராக திமுகவினுடைய தலைமை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பது உண்மை. எப்போவுமே திமுகவை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, பொது அரசியல்வாதிகளுக்கே அதுதான் உணர்வு நோக்கம். திமுகவை பொறுத்தவரை சொல்வது ஒன்று செய்வது ஒன்று தான். அவங்க செய்கிறத சொல்லவே மாட்டாங்க, ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இல்லைன்னா மக்களை அரசியல்வாதிகள் ஏமாற்ற முடியாது, அது அவங்களுக்குள்ள அடிப்படை கொள்கை. இப்போ ஆர்.என். ரவி சனாதனம் பேசுகிறார். ஆர்.என். ரவியால் அமலாக்க முடியாது. யார் சனாதனம் பேசினா அமலாக்க முடியும்? திமுகவால் முடியும், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்கல்ல. அதனால் திராவிடம் என்பதையே இப்பொழுது எப்படி பார்க்குறாங்க? பெரியார் வழி திராவிடம், சனாதன வழி திராவிடம். இப்போது இங்கே திமுக தலைமையிலான இந்த ஆட்சி என்பது சனாதன வழி திராவிடம் என்பது அநேகமாக விவாதத்துக்கெல்லாம் வந்துருச்சு. எல்லாம் மூடி மேலாம் மறைக்க முடியாது. பெரியார் வழி திராவிடம் அல்ல, சத்தியமாக இல்லை. அவங்க தான் இதில் தருமபுரம் ஆதீனம் மனுஷன் தூக்கலாம்னு சொல்லி அப்படியே மாற்றி பல்ட்டி அடித்தவங்க. அவங்க தான் முத்தமிழ் பேர முருகனுக்கு கொண்டாடும் பொழுது மாநாடு நடத்துவது மட்டும் இந்து சமய கொள்கை இல்லை. அதில் 5, 8, 12 எப்படி பரப்பணும் என்பதை தீர்மானமாக கொண்டு வந்தவங்க. இவ்வளவும் சொல்லப்போனால் மகாவிஷ்ணு இறக்கி விட்டது யார்? பள்ளிக்கூடங்களில் போய் சொல்கிறாங்களே, பள்ளிக்கூடங்களில் போய் இந்த மாதிரி தவறாக என்ன சனாதன கொள்கைகளையும் அல்லது ஆபாசமாகவும் அப்படி பேசினார் மகாவிஷ்ணு தானே பிரச்சனை வந்துச்சு. அந்த தம்பி திருப்பூருக்கு வந்த தம்பி, அந்த அவினாசி பக்கம் இருக்கிறவர். அப்போ அதில் பலியானது கடைசியில் சிஓ தூக்கி அவருக்கு ஒன்றுமே தெரியாது, மாற்றல் செய்யலையா? அதெல்லாம் முறைப்படி என்ன தலைமையில் இருந்து வந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் மறைச்சு பார்ப்போம், முடிஞ்ச அளவு அதுதானே அரசியல் என்பதாக. இதில் முக்கியமே என்னென்னா, ஏன் மாற்றம் நிகழ்ந்தது? நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் அலுவலகம் இருக்குல்ல, அதனுடன் உயிருள்ள தொடர்பு வைத்திருப்பது யார்? இப்போ திமுகவில் போய் சேர்ந்திருக்கிற ஓபிஎஸ்ஓ, இப்போ பாஜகவுடன் கூட்டணியில் போயிருக்கிற இபிஎஸ்ஓ, எத்தனை முறை அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் தமிழ்நாட்டுக்கு மோடி வரும்பொழுதே பார்க்க முடியாது. இதுதான் கடந்த காலம் 4 ஆண்டா. ஆனால் உடனடியாக நினச்சா சிங்கப்பூர்லேருந்து தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் உதயநிதி நேராக போய் பிரதமரை பார்க்க முடியும். இங்கே நம்ம முதல்வரும் நேரடியாக போய்
நான் பணம் கேட்கத்தான் போனேன்னா பணம் கேட்கத்தான் எழுதி கொடுத்தாச்சே. 45 நிமிடம் என்ன பேசினார் அதெல்லாம் தெரியாது. இப்படியாக இவர்கள் வந்து கடைசி நேரத்தில் உங்களுக்கு தேர்தல் வரும் நேரத்தில் இவரை நீக்கிடலாம் என்ற அரசியல் இருக்குது. இது பாஜகவினுடைய தலைமைக்கும் திமுக தலைமைக்கும் உள்ள உறவு பரிமாற்றம் வெளியே சொல்ல முடியாது. வெளியே சொல்லுறதுக்கு அரசியல் இருக்குது. அரசியல் என்பது வெளியே சொல்லாமல் இருப்பது. இப்போ உதாரணமாக என்ன சொல்கிறார், ஓபிஎஸ்ஸே வந்து என்ன சொன்னார் சேரதுக்கு முன்னால், திமுக ஆட்சியான் தொடரும்னு அமித்ஷா என்கிட்ட சொன்னார் இல்லையா? அப்போ தொடர வேண்டும் என்று அவர்கள் விரும்புவது. பிரச்சனை என்னென்னா பாஜகவுக்கு இந்த அண்ணா திமுகன்னு ஒன்று இருக்குல்ல, இருந்தாலே பாஜக வாக்குகளை எடுத்துகிட்டு போயிடுறேன். ஜெயலலிதா காலத்தில் இருந்து அதுதான். அப்போ பாஜக தமிழ்நாட்டில் வளரணும்னு சொன்னால் அண்ணா திமுக என்று அது உயிர்ப்புடன் இருந்தாலோ வளர்ந்தாலோ ஆட்சிக்கு வந்தாலோ அதனால் கஷ்டம். திமுகன்னு ஒன்று இருந்தால் திமுக காட்டி காட்டி பாஜக வளர்த்துடலாம், பாஜக காட்டி காட்டி திமுக வளர்த்துடலாம். அப்போ ரெண்டு பேருமே வந்து விரும்புவாங்க. அது வந்து டூ ஃபேஸ் ஆஃப் த சேம் காயின். அது வந்து அப்படி தான் இருப்பாங்க. அதில் ஒன்றும் பெரிய கண்டுபிடிக்க வேண்டிய செய்தியே கிடையாது. அதுதான் அதில் உள்ள அரசியல். ஏன்னா இப்போ ஆர்.என். ரவி மாற்றம் என்பதில் கேரளாவை சேர்ந்த ஆளுநர் கூடுதலாக பொறுப்பு வாங்குவார் இங்கே, சரிதானா? அதேமாதிரி மேற்கு வங்கத்திற்கு ஆர்.என். ரவி கொண்டு போகப்படுவார். அப்புறம் என்னது அடுத்த சில மாநிலங்கள் இமாச்சல் பிரதேசிலிருந்து மத்திய பிரதேச ஒருத்தர் வருவார், இன்னொருத்தர் அங்கே போவார், மாறி 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 மகாராஷ்டிராவுக்கு ஒருத்தர் வருவார், மாறி 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 போட்டிருக்காங்க இல்லையா? ஒரு 8-9 மாற்றங்கள். அதேமாரி 9 மாற்றங்களில் ஒன்று தான் பொறுப்பு ஆளுநர் பின்னணியில் இது ரொம்ப அஃபிஷியல் மூவாக புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா தமிழகம் போன்ற ஒரு அஃபிஷியல் மூவ் என்பதை காட்டுவதற்காகத்தான் 9 கேட்குறேன். இப்போ ஆர்.என். ரவி வெளியில் என்ன, ஆர்.என். ரவி திமுக ஆட்சிக்கு எதிரானவர், திமுக ஆட்சி ஆளுநர் ரவிக்கு எதிரானது. இதுதான் வெளியே தெரியுத அரசியல். அப்படி இருக்கும் பொழுது தேர்தல் நேரம் வருது. தேர்தல் நேரம் திமுகவுக்கு எப்படி உதவ முடியும்? இவர் இங்கே உட்காந்துட்டு இருந்தால் இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கலாம் எதையாவது. மாற்றம் திமுகவுக்கு சாதகமும் அதுதானே திமுக சொல்கிறாங்க, வரவேற்றிருக்காங்க. நீங்களும் நானும் சொல்கிறதுக்கு நமக்கு விவரம் காணாது. தமிழக முதல்வர் தான் விவரமானவர். அதனால் வரவேற்கிறாங்கன்னு சொன்னால் ரொம்ப மகிழ்ச்சி அவங்களுக்கு. கரெக்டாக ஏற்றுக்கிட்ட மாதிரி செஞ்சிட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லி போட்டு மேலே வந்து தலைமை அமைச்சர் அலுவலகத்தை அவர்கள் வாழ்த்துறாங்க. அதுதான் வரவேற்கிறது. அவங்களும் ஏற்கனவே சொன்னபடி சரி திமுக இருந்தால்தான் பாஜக வளர்க்க முடியும் இங்கே என்பதற்காக அவர்களும் கூட அதனால் ஒரு ஒத்த கருத்தை என இருவரும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டதை ஆர்.என். ரவியினுடைய மாற்றத்தின் மூலம் நிரூபித்திருக்கிறார். இந்தியாவினுடைய அதிகாரத்தை கையில் வைத்திருக்கும் தலைமை அமைச்சர்னு சொன்னால் அதற்கு தகுந்தாற்போல் வரவேற்பது என்பதை திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் என்பது எல்லோருமே சொல்கிறாங்க. அது வந்து ஜோக்காக சொல்கிறது. ஆளுநர் வந்து இருக்கிற வரை எங்களுக்கு நல்லா இருக்கும், எதிராக பேச முடியும். ஆர்.என். ரவி எதிர்த்து தேர்தலில் நிற்கப் போகிறாரா? அவரை எதிர்த்து 24 மணி நேரம் பேச வேண்டிய அவசியம் என்ன? தேர்தல் வாக்குகள் வாங்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன, யார் உங்களுக்கு தேர்தல் எதிர்த்து நிற்கிறாங்களோ அவங்கள எதிர்த்து தான் பேசணும். இதேமாரி புரோஹித்னு ஒருத்தர் இருந்தார் இதே இடத்துல தமிழ்நாட்டில். அவர் எடப்பாடி காலம். அப்பொழுது எடப்பாடியை எதிர்த்து கருப்பு கொடி காட்டுவதற்கு அதிகமாக முனைந்தார் திமுக தலைவர் என்ற எதிர்க்கட்சி தலைவர். புரோஹித்தை எதிர்த்து கருப்பு கொடி காட்ட உயர்ந்தாரானா புரோஹித் என்ன பண்ணார், உட்கார்ந்துக்கிட்ட ஆளுநர் மாளிகையில் தலைமைச் செயலாளர் நீங்கள் வந்து அந்த மாவட்டத்தினுடைய கோப்பெல்லாம் அனுப்புங்க சொல்லலாம், சொன்னால் செய்வாங்க, பார்த்துக்குவார். அவர் வேணுக்கும்னு எடப்பாடிக்கு தொல்லை கொடுக்கறதுக்கும் டென்ஷன் பதட்டப்படுத்துறதுக்கும் போய் ஒவ்வொரு மாவட்டமாக போய் மாவட்ட ஆட்சித்தலைவரை போய் கோப்பெல்லாம் எடுங்க அப்படின்னு பார்த்தாரு. இதை யார் எதிர்ப்பது? ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு எதிர்க்க முடியாது எடப்பாடி. அந்த உதவியை வந்து திமுக தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் செய்தார். கருப்பு கொடியெல்லாம் காட்டினார் பல இடத்துக்கும் போய். அதனால் ரொம்ப தெளிவாக ஆளுநரை வைத்து கொண்டு யாராக இருந்தாலும் ஒரு அரசியல் பண்ணிக்கொண்டே இருப்பது நாம் என்பதற்கு என்ன, ஆளுநரை எதிர்க்கிறோம், ஆளுநர் நம்மளை எதிர்க்கிறாரு என்பதை காட்டிக்கொண்டே இருப்பதற்கு திமுகவுக்கு ஒரு வசமான ஒரு அரசியல். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு சோறு போட போகுதா? இவங்க ஒரு 2 பேரும் பேசிக்கிடுறதுன்னா சம்மந்தம் இல்லை. இப்போ $1 trillion அது இது வளர்ந்துருச்சு தமிழ்நாட்டுனா தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் சொல்லணும், ஐயா நாங்கள் நல்லா இருக்கோம், எங்களுக்கு வந்து வேலை கிடச்சிருச்சு, எல்லாருக்கும் என்ன வேலை வாய்ப்பெல்லாம் கிடச்சிருச்சு, அதனால் வந்து நல்ல ஊதியம் கிடச்சிருச்சு அப்படின்னு அவங்க சொன்னால் தான், அதை மதிப்பீடு செஞ்சால்தான் அந்த புள்ளியோரம் மட்டும்தான். இதை நீட்சி தானே அந்த வளர்ச்சி அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாதா? எப்படி நீட்சி வளர்ச்சி ஆகும்? 10 லட்சம் கோடி வந்து கடனாக ஏற்றி விட்டுருவோம்
என்ன மாட்டிக்கிட்டு முழிக்கட்டும் தமிழ்நாடுன்னு ஒருத்தர் தலைக்கு மேலே இவ்வளோ கோடின்னு சொல்லி போட்டு இவ்வளோ லட்சம்னு சொல்லி போட்டு ஏற்றி விட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 12 லட்சம் பேர் குரூப் 4க்கு உள்ள தேர்வு எழுத விடாமல் தடுப்போம். அப்புறம் மொத்தமாக நுழைவுத் தேர்தல் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு 50 லட்சம் பேரை வந்து தடுப்போம். இளைஞர்கள் பூரா கொந்தளிப்பாக இருக்கான். இங்கே உட்காந்துட்டு பேசுறதுக்கு நல்லாயிருக்கும் நகரத்தில், பெருநகரத்தில், தலைநகரத்தில். கீழே போய் பார்த்தா தெரியும் ஒவ்வொரு இடத்துலையும் படித்த இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு நிலைமை இருக்குன்னு. அரசு பணியில் வருவதற்கு இந்த குரூப் 4க்கு போன மாதம்னு சொன்னால் இந்த மாதத்துக்கு ஒரு பாயிண்ட்டு, குரூப் 2வும் ஏயும். இப்படி நிர்வாகத்தை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்த முடியாத, அதற்கு திராணி இல்லாத, அது நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும் பொழுது மறுபடியும் நாங்கள் நேரியில் வந்து எடுத்து வெட்டுறாங்க என்று சொன்னால் முழுக்க முழுக்க கஞ்சாவும் மெத்தப்பெட்டும் முழு தமிழ்நாடும் பரவலாக கிராமம் வரை போய்விட்டது என்பது நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும் பொழுது அதை நிரூபிக்கும் முகத்தோடு மதிமுக வைகோ நடத்திய நடைப்பயணத்தில் போய் நேரடியாக நம்ம முதல்வரே ஆமாம் போதை மருந்துக்கு எதிராக இருக்க வேண்டும், தமிழ்நாட்டில் போதை மருந்துக்கு எதிரான பயணம் வேண்டும், போதை மருந்து இருக்குது, இதெல்லாம் யார் நிர்வாகம்? இதற்கு பொறுப்பெடுக்கணும். அந்த ட்ரில்லியன் இந்த ட்ரில்லியன் நல்ல விஷயம். இங்கே வந்து மக்களுக்கு என்ன போய் சேர்ந்துச்சு என்பதும் அதே போல் வந்து நீங்கள் வந்து இந்த இதுவரை இல்லாத அளவுக்கு ஏன் வந்து 4.25 வருஷமாக அல்லது 5 வருஷமாக கிட்டத்தட்ட போதை மருந்தும் டாஸ்மாக் விஷயம் வேறு ப்ளஸ் இந்த போதை மருந்து கஞ்சாவும் மெத்தப்பெட்டோம் சாதாரண விஷயமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த உத்தரவாதமும் இல்லை வாழ்வதற்கு. நான் தென் மாவட்டத்தை சேர்ந்தவன். தென் மாவட்டத்தில் உள்ள நிலைமை அப்படி இருக்குது. அதனால் ஏதாவது ஜாதி ஈதி மோதல் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஜாதியும் ஓட்டு போட மாட்டாமல, நமக்கும் இவனுக்கும் ஓட்டு போட மாட்டாமல, ஏதாவது ஒன்று நடக்கட்டும்னு யாராவது செய்கிறாங்களான்னு கூட சந்தேகம் வரும். அப்படி அந்த அளவுக்கு சந்தேகம் வர்ற அளவுக்கு தான் நமது அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், அவ்வளோ கெட்டிக்காரர்கள். அதனால் இந்த அரசியல்வாதிகளை வைத்துக்கொண்டு நமது மக்கள் ஒன்றும் நம்ப தயாரில்லை. அதில் தலையாய பாத்திரத்தை என்ன இவர்கள் வந்து தலைமையேற்று இன்றைக்கு திமுக மாடல் அரசு செய்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் முழுக்க முழுக்க நாங்களும் சனாதன வழிதான், நீயும் சனாதன வழிதான், நீ பச்சையாக சனாதனம் பேசி தமிழ்நாட்டு மக்களிடம் ஏமாறுவாய், நாங்கள் அப்படியல்ல 1000 குடமுழுக்குகள் செய்தோம் என்று சொல்லி அங்கிருந்தும் வாக்குகளை எடுப்போம், இங்கிருந்தும் அதே மாதிரி வந்து நாங்கள் வந்து எடுத்துக்கொள்வோம், சனாதன எதிர்ப்பு சும்மா பேசி என்பதாக முழுக்க முழுக்க சனாதன வழி திராவிடம் என்பதை அமுலாக்குவது நாளுக்கு நாள் அம்பலமாய் கொண்டு தான் இருக்கிறது. இந்த பின்னணியில மாற்றம் அப்படிலாம் ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்ல வரீங்க. ஆளுநர் மாற்றம் என்பது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல வரேன். ஒரு விஷயம் இல்லை, ஆனால் ஒரு விஷயம் என்று சொல்ல வரேன். அதனால தான் இவர் வந்து நேரடியாக வரவேற்று என்பது அப்பா இப்போ எங்கள் தேர்தல் நேரத்தில் விட்டீங்களையா என்று பாஜக தலைமையை பார்த்து மகிழ வேண்டியவர்கள். புரியுதுங்களா? யதார்த்தமாக உள்ளது. திமுக இருந்தால்தான் பாஜக வளர்க்க முடியும் பாஜக நினைப்பதோ, பாஜக இருந்தால்தான் திமுக வளர்க்க முடியும் திமுக நினைப்பதோ யதார்த்தம். நடுவில் வந்து பாஜக ஓட்டுகளையும் வாங்கிட்டு இருக்கிற அண்ணா திமுக இருந்தால் இடைஞ்சல் தானே. அதனால் முறைப்படி என்ன RN ரவி சென்றது என்பது வரவேற்கத்தக்கதாக இருக்குது. உள்ளபடியே முதல்ல மம்தாவினுடைய ஆட்சி என்பதற்கு எதிராக பாஜக முன்ன வந்துச்சு ஒரு கட்டம். அதுக்கப்புறம் மறுபடியும் மம்தாவினுடைய திறமையினால் அமுக்கிட்டாங்க. நீங்கள் மமதான்னு சொன்னனால அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட பதில் கேட்க விரும்புகிறேன். அவங்க மட்டும்தான் இந்த குரலை எழுப்பி இருக்கிறார்கள். நீங்கள் மாநில அரசோடு ஆலோசிக்காமல் ஆளுநரை நீங்கள் மாற்றுகிறீங்க, இது வந்து மாநில உரிமைக்கு எதிரானது அப்படின்ட்டு ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் மமதா. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்லை உன்னபடியே நீங்கள் மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க மாநில உரிமை, மொழி உரிமை என்பதெல்லாம் உண்மையாகவே பேசுவாங்க. நம்ம ஊரில் தான் வந்து சும்மாச்சோ அப்படி பொய்க்காக அப்படி சினிமா படம் எடுத்துக்குவோம், அப்படி தமிழ் மொழிக்கான்னு சொல்லிக்குவோம். ஆனால் அரசாணையில் இருமொழி திட்டம் சொல்லி ஆங்கிலம் கட்டாயம் தமிழ் அல்லது மாற்று மொழின்னு போடுவோம், இல்லைன்னு இப்போ வர சொல்லட்டும். அப்பொழுதிலிருந்து அதுதான் 68 அரசாணையே ஆங்கிலம் கட்டாயம் தமிழ் அல்லது மாற்று மொழி. புரியுதுங்களா? அப்போது பொதுமொழி என்பதாகத்தான் தமிழில் படித்தவங்களுக்கு சான்றிதழ் இருக்கும், போய் விசாரிக்கட்டும். அது முழுக்க முழுக்க உணர்வுபூர்வமாக திட்டமிட்டு கொண்டே நாங்கள் ஆங்கிலத்துக்கு சோரம் போவோமே தவிர தமிழுக்கு அல்ல என்பதை நிரூபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வரலாறு. இன்றைக்கி நேரத்தில் இல்லை, இவரை மட்டும் குறை சொல்ல முடியாது. நம்ம முதல்வர் மட்டும் அது ஒரு பாரம்பரியமாக முறைப்படி செய்துட்ருக்கிறாங்க. அதனால் அதிலும் போய் எல்லாவற்றிலுமே சொல்வது ஒன்று செய்வது ஒன்று. அதைத்தான் சூசகமாக நாங்கள் சொன்னதையும் செய்வோம் சொல்லாதையும் செய்வோம்னு சொல்கிறது. உங்களுக்கு புரியதில்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் என்பதாக அவர்களுக்குள் பேசிக்குவாங்க.
நமக்கு மணி மக்கள் கருத்து தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? இந்த சர்ச்சையை தவிர்த்தல் 44 விழுக்காடு 49 விழுக்காடு வந்திருக்கு. சர்ச்சையை தவிர்ப்பது யார்? ஒன்றிய அரசு. திமுகவுடன் தேர்தல் நேரம் பார்த்து கரெக்டாக சர்ச்சையை தவிர்த்திருக்கு என்று சொன்னால் திமுக தலைமை இதை ஏற்றுக்கொள்கிறதா என்ற பிரச்சனை வரும். என்ன, அதுதான் நான் சொல்கிறது, சர்ச்சையை தவிர்க்கிறாங்க. மேற்கு வங்க தேர்தலில் 30 விழுக்காடு 39 விழுக்காடு சொல்லியிருக்காங்க. அது மகத்தான உண்மை. முதலில் மேற்கு வங்கத்தில் மம்தாவை வருகின்ற தேர்தல் 2026 தேர்தல் மேற்கு வங்கத்திற்கும் நடக்கிறது, தமிழ்நாட்டிற்கும் நடக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது என்ன, மேற்கு வங்கத்தில் உள்ள ஆட்சியை மாற்ற வேண்டும் என்பது ஒன்றிய அரசுக்கு தேவையாக இருக்கிறது, பாஜக அரசுக்கு. தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சி நீடிக்க வேண்டும் என்பது தேவையாக இருக்கிறது என்பதனால்தான் அமித்ஷா ஏற்கனவே சொன்னதாக ஓபிஎஸ் சொன்ன விஷயம் வெளியே வந்தது, அவர்கள் தான் தொடர்வார்கள்னு. அப்படி இருக்கும் பொழுது என்ன, மேற்கு வங்க தேர்தல் மேலே மட்டும் கருத்து வந்திருக்கு. மூன்றாவது திமுகவுடன் அனுசரணை என்பதில் அந்த இங்கும் தேர்தல் நடக்கிறது. அதே நேரத்தில் இவர்களுக்கு விட்டு கொடுத்தலும் அவர்களுக்கு பிடித்தலும் என்பதை ஒன்றிய அரசு செய்திருக்கிறது. என்ன, பிடிக்கக்கூடியவர் அவர் என்ன, பீகார்காரர் என்பதனால அதில் குறிப்பாக இன்னமும் சொல்ல போனால் வில்சன் சொன்னது தான் உண்மையான உண்மை. என்ன சுட்டி காட்டின மாதிரி. ஏன்னா எங்களுக்கு 4.25 ஆண்டும் தேர்தலுக்கு 10 நாள் முன்னால், தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு வாரம் முன்னால் வர ஆளுநரை வச்சுக்கிட்டு ஸ்டார் கேம்பெயினர் பண்ணணும்ல திமுகக்கு ஆதரவாக. என்ன, அதற்குள்ள ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு, இனிமேல் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் என்பதுதான் ஒன்றிய அரசு நிலைப்பாடு. ஆனால் பாஜகவின் நிலைப்பாடும் அதுதான். அது நிரூபணமாயிருக்கிறது. என்ன, முதல் மேற்கு வங்கத்தில் அப்படி, இங்கே நீடித்தால்தான் இங்கே வேறு ஒன்றை காலி பண்ண முடியும். பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் முரண்பாடு என்று சொல்லி எப்படி அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருந்தாரோ அதை அமுலாக்க முடியும் என்பதற்காக செய்யப்பட்டிருக்கு என்பது இந்த புள்ளி விவரங்கள் இருந்தும் நாம் பார்க்க முடியுது. அதனால் திமுகவுடன் அனுசரணை என்பது தான் அதிக விழுக்காடு வாங்கி வந்திருக்கணும். அது குறைவானவர் தான் அப்படி கரெக்டாக